எத்தனை தடவை அவனை மன்னிச்சு விடுறது? எங்க இந்த 4 பேரு கவர்மெண்டே சாராய கடை திறந்தப்ப கூட இந்த 45 கிராமத்துல ஒரு கடை கூட உள்ள வரக்கூடாதுன்னு நாம எல்லாம் சேர்ந்தானே தடுத்து நிறுத்தணும். இன்னைக்கு அவன் சாராயம் காத்துறா, நீங்களும் போய் அந்த பீடையை குடிச்சிட்டு வர்றீங்க. இத்தனை தடவை விட்டேன், இனி ஒண்ணு விட போறது இல்ல. அறிவு இருக்கா உங்களுக்கு? நீங்க குடிக்க போறதால தானே அவன் சாராயம் காத்துறான். நீ கூலி வேலை தானே செய்யற. ஒரு நாளைக்கு எவ்வளவு சம்பாதிக்கிறேன்? 30 ரூபாய். அதுல இந்த சனியனை எவ்வளவு குடிச்சேன்? 15 ரூபாய்க்கு. மிச்சம் இருக்கிற 15 ரூபாயில நீ சாப்பிடணும், பொண்டாட்டி சாப்பிடணும், முள்ளங்க எல்லாம் சாப்பிடணும்ல. இந்த பாரு, நேத்து ராத்திரி குடிச்சிட்டு போய் மிதி மிதிச்சதை மறந்துட்டு தன் புருஷனை ஏதாவது பண்ணிடுவாங்களோன்னு பயந்து நிக்கிறத பாரு. இப்ப ஏற்பட்ட பொண்டாட்டி விட்டுட்டு சாராய ஒரு கேடா அவனுக்கு என்ன? இன்னும் 4 பொண்ணை கரையேத்தணும். அதுக்கு என்ன வழி என்ன தெரியல. உங்களுக்கு எல்லாம் எதுக்குன்னு அந்த கர்மம். கள்ள சாராயத்தை குடிச்சிட்டு கும்பல் கும்பலா சாகிறதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல? அதெல்லாம் எங்கே நடக்கணும்? தம்பி மன்னிச்சிருங்க. ஏன் காலையில விடுற வயசா உங்களுக்கு? இல்ல தம்பி, இனிமே அந்த கட்டாளியை நினைச்சு கூட பார்க்க மாட்டேன். இவ்வளவு நாள் நாம எல்லாம் பேசிட்டு இருக்கோம். எதையாவது காதுல வாங்கின மாதிரி தெரியுதா? பாத்தீங்களா? இவனுக்கு இப்ப நான் கொடுக்க போற தண்டனை இல்ல. இனிமே இங்க எவனும் சாராயம் காய்ச்சவோ விற்கவோ குடிக்கவோ கனவுல கூட நினைக்க கூடாது. இனிமே நான் சாராயம் காய்ச்ச மாட்டேன். நான் சாராயம் காய்ச்சவே மாட்டேன். கும்பிடுறையா? வணக்கம். கும்பிடுறையா? சாப்பிடுங்க சாப்பிடுங்க. சாப்பிடல எப்படி? அழகு ஐயா, சாப்பாடு இதை கொண்டாரு. சாப்பிடுங்க. என்ன தரகற? வணக்கம் தம்பி. இப்பதான் வழி தெரிஞ்சதா நம்ம வீட்டுக்கு? அப்படிலாம் ஒண்ணு இல்ல தம்பி. சரி, நான் சொன்ன விஷயம் என்னாச்சு? அதுக்காகத்தானே வந்திருக்கேன். இன்னும் பழவாத மாடு திருவண்ணாமலை சந்தையில பாத்திருக்கேன். அச்சாரம் கூட கொடுத்துட்டேன். நீங்களும் ஒரு தடவை வந்து பாத்துட்டீங்கன்னா. நீங்க பார்த்து செஞ்சா சரிதான், அது நான் வேற பார்க்கணுமா? சரி தம்பி, கூட்டாங்க போடு. I think nothing. அப்படியே உட்காருங்கடா. ஏண்டா, கரண்ட் இருக்கும் போது லைட்டா போடாம இந்த சிமிலி விளக்க ஏத்தி வச்சுட்டு இந்த வீட்டுக்கு சூனிய வைக்கிறீங்களா? நீங்க இருக்கும்போது நாங்க சூனிய வைக்க முடியுமா? டேய், பேச்ச மாத்தாதீங்க. என்னமோ பண்ணிட்டு இருந்தீங்க, இப்ப சொல்ல போறீங்களா இல்லையா? வெறுப்பாய்க்கு என்ன? ஆமாமா, போட்டி எனக்கு தெரியல மாமா. போட்டியில நீங்க எல்லாம் ஜெயிக்க முடியாதுடா. நான் அந்த காலத்து ஆளு, பழையாள். என்கிட்ட நீங்க ஜெயிக்கணும்னு நினைச்சீங்கன்னா அது முடியும். வா இந்த பக்கம். இதுக்கெல்லாம் காரணம் நீ தானே. வா வா, படாதுடா. இந்த பார், என்ன மாதிரி இளைஞர்களுடைய மனசை எல்லாம் கெடுத்துட்டு போட்டிங்கிற பேர்ல ஏமாத்திட்டு இருக்கிறீங்க. என்ன போட்டின்னு சொல்லு சொல்லு. அதுவா மாமா, நைஃப் டவுன், நைஃப் டவுன். இந்த பட்டாணி எல்லாம் சாப்பிடணும். என்ன திங்கணுமா? இல்ல, நான் சொல்ற மாதிரி சாப்பிடணும். பொறுக்கி திங்கணுமா? பொறுக்கி சொல்றான் பார். கூட்டி குளிச்சு திங்கணுமா? கூட்டாதரா சும்மா. ஒயிட்டி, இப்படி ஸ்பூன்ல எடுத்து இப்படி மவுத்துல போட்டுக்கலாமா? டேய், ஸ்பூனுக்கு போறதவனே சும்மா இருடா. அப்படி எல்லாம் இல்ல. கைய பின்னால கட்டிக்கிட்டு நாக்கால எல்லா பட்டாணியும் எடுத்து வாயில வச்சுக்கணும். ஆனா சாப்பிட கூடாது. சரி. கடைசியா நான் ஆன்னு வாயை காட்ட சொல்லுவேன். அப்ப யார் வாயில அதிகமா பட்டாணி இருக்கோ அவங்கள நான் காலம் பூரா கண் கலங்காம பாத்துக்குவேன். போ. நீ பல்லையும் சேர்த்து பட்டாணி நின்னுட்டீன்னா நான் எப்படி வாழ்க்கையில முன்னுக்கு வர்றது, உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறது? அதுக்குள்ள கோடி கௌரவம் எல்லாம் பார்த்தா நமக்கு வேலையாகாது. இந்த நாய்களோட நம்மளும் இறங்கிட வேண்டியதுதான். வாங்கிங்க தம்பி. பணத்துக்காக நாங்க வரல. ஆனா நீங்க மனசு வச்சாதான் பள்ளிவாசல நாங்க நினைக்கிற மாதிரி விஸ்தாரமா கட்ட முடியும்னு சொல்ல வந்தேன். சொல்லுங்க. எங்க கிராமத்துல, எங்க தெருவுக்கு பக்கத்துல உங்க நிலம் கொஞ்சம் இருக்கு இல்லையா? உங்க பூர்வீகமான நிலம். அதுல கொஞ்சம் நிலத்தை விட்டு கொடுத்தீங்கன்னா பள்ளிவாசல் கட்ட சௌரியமா இருக்கும்னு கேட்டுட்டு போகத்தான். என்னப்பா இத போய் என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்க? நம்ம பரம்பரை சொத்து ஒரு நல்ல காரியத்துக்கு உதவட்டும். அப்ப நீ எந்த பத்திரத்தை எடுத்துக்கொடு. இல்லப்பா, அந்த பாக்கியம் உனக்கே கிடைக்கட்டும். இந்தாங்க அந்த நிலத்தோட பத்திரம். சீக்கிரமா நல்லபடியா வேலை ஆரம்பிங்க. வேற எந்த உதவி வேணாலும் சொல்லி அனுப்புங்க. தப்பா நினைக்காதீங்க. இந்த நிலத்துக்கு நாங்க என்ன விலை கொடுக்கணும்னு. நீங்க அந்த நிலத்துல கோயில் கட்ட போறீங்கல்ல, அதான் அதுக்கு விலை.
அல்ஹம்துலில்லாஹ். என்னம்மா அது? எத்தனை தடவை சொன்னாலும் கேட்க மாட்டீங்களா? எல்லாம் எனக்கு தெரியும், நீ சும்மா இரு. அப்பா தரகர் வந்திருக்காரு. என் புள்ள வெளியே புறப்படுற நேரம். நல்ல சகுனம் ஐயா, சரியான நேரத்துக்கு வந்திருக்கீங்க. அம்மா என்னய்யா? கொஞ்சம் இப்படி வாங்க. அப்பா நீங்க நல்லா இருக்கண்ண. நல்லா இருப்பா, மகராசனா இரு. வாங்க தரகர. சௌரியமெல்லாம் இப்படி ஏதோ இருக்கு தம்பி. உங்க வீட்டுக்கு இந்த மாட்டை பிடிச்சிட்டு வரதுக்குள்ள போரும் ஆயிடுச்சு. அப்பாட்ட பேசிக்கிட்டு இருங்க. நல்லது. என்ன வாத்தியார, இப்பவாவது நான் தான் உண்மையான சிசியான்னு ஏத்துக்கிறீங்களா? 6 பேர் அடிச்சதுக்கு இந்த அழுட்டு அழுத்திக்கிறிய. போன வருஷம் போட்டியில 12 பேர் அடிச்ச மணிமாறன் எவ்வளவு அடக்கமா உட்கார்ந்துருக்கான் பாத்தியா? அப்ப மாப்பிள்ளை ஜெயிச்சா 12 பேரை ஜெயிச்ச மாதிரியா? அப்ப மாப்பிள்ளை ஜெயிச்சிட வேண்டியதான். மாப்பிள்ள எனக்கு மாப்பிள்ள கை துருங்குது. மாப்பிள்ள அவரு சொல்லுவார், உன்னை ஜெயிக்க யாராலட முடியும்? தவாவளை கடிச்சப்பா சமாளிக்கிறியா? எனக்கு கம்ப போட்டுட்டு கை பலத்தை காட்டுங்க. யாருக்கு கை தட்டுறீங்க? மாப்பிள்ளைக்கு தட்டுறீங்களா இல்ல எனக்கு தட்டுறீங்களா? சரி, உங்களை திருத்த முடியாது. மாப்பிள்ள அடிச்சோ. கேடி ஜென்ம கேடியடா, போலீஸ்கார எனக்கு மோடியடா. பீமசேன நானே உன்னை தூக்கி போட்டேன். இப்ப வேணாம், நான் சொல்றத கேளு. ஏன் மாப்பிள்ள நிறுத்திட்ட? நான் தோத்துறேன்னு பயமா? இல்லடா மாப்பிள்ள, நம்ம 2 பேர்ல யாருமே தோக்க கூடாது. என்னங்க நீங்க? யாராவது வந்துட போறாங்க.
ஐயோ சொன்ன கேளுங்க. சீ, போங்க, ரொம்ப மோசம். படையாச்சி ஐயா விட்டு பம்ப் செட்டு யாருக்கு வசதியா இருக்கோ இல்லையா, நமக்கு ரொம்ப வசதியா இருக்கு. படையாச்சி ஐயா, நீங்க எங்கய்யா இங்க? யாரையே சொல்லாத பிள்ளை, பேர சொல்லு. மாரியப்பல்ல இருக்காருங்க, இதோ கூப்பிடுறேன். டே, ஐயா உன்னை பார்க்க வந்திருக்கிறாரு. ஐயா நீங்களா? எனக்கு கையும் ஒல்ல காலும் ஒல்லியே. நீ ஒரு மண்ணு உட்கார்றதுக்கு ஏதோ எடுத்தா ஐயா நிக்கிறாங்கல்ல. இப்ப என்ன நீ உள்ளவா. ஐயா நீங்க தரையில உட்காரு இருக்கட்டுங்க. அட உட்காருன. அது இருக்கட்டும், நீயும் பையனும் இதுக்குள்ளே தங்கி இருக்கீங்க? ஆமாங்க, நானும் என் வீட்டுக்காரையும் இந்த பக்கம் முடங்கிக்குவோம், அவனும் மருமவனும் அந்த பக்கம் பார்த்துக்குவாங்க. நீங்க தங்கிட்டு அவங்கள வெளியே தங்க வை, இல்ல அவங்கள எங்க தங்க வச்சுட்டு நீ வெளியே தங்கிக்க. பையனுக்கு இப்பதான் கல்யாணம் பண்ண, அதுக்குள்ள பொட்டி படுக்கையை கையில கொடுத்து வெளியில தங்க வச்சா பாக்குற பயலுவோ பல்பட்டு பேசிட்டானுன்னா பத்த வைக்கிற அடுப்பு மட்டும்தான் ஒண்ணா இருக்கணும். அதுல தெரியும் குடும்பம் எப்படி இருக்குன்னு. சின்ன சிறுசுங்க கொஞ்சம் கூட எங்கேயும் இல்லாம. அதுக்குதான் ஐயா வர்ற குருவை அறுத்து கிடக்கிற இடத்துல கொட்டா போட்டு தரலாம்னு. இத வச்சு ஊட்ட கட்டிக்க. ஐயா வேணாங்க ஐயா, நீங்க ஏற்கனவே நிறைய செஞ்சிருக்கீங்க. நம்ம புஞ்சவெளியில இருக்க மூங்கி தோப்புல வேணுங்கிற கழிய வெட்டிக்க. முதல்ல வீட்டை கட்டி ஒண்ணு நீ எங்க தங்கு, இல்ல பையன் தங்க வை. பத்தா, நான் வந்து இவ்வளவு நாழி ஆகுது, தண்ணி குடிக்கிறேன்னு ஒரு வார்த்தை கேட்டியா? நீயாச்சும் தண்ணி விடுமா? அப்பாவோட குணமட இருந்து முதல்ல ஊட்ட கட்ட வழியை பாரு. சரிங்கய்யா. இப்படி வந்து குடு மோரா. என்னடா நீ மட்டும் தனியா வர்ற? நீ வேற மாப்பிள்ள, சரியான தொட நடுங்கி பசங்க. இந்தாப்பா வண்டி வேணா நீயே வச்சுக்கன்னு சொல்லிட்டு ஆள விட்டா போதுன்னு வயல்ல குறுக்க விழுந்து ஓடிட்டானுங்க மாப்பிள்ள. அவ்வளவு சவடாலா பேசினானுங்க மாப்பிள்ள. தொழுக முடிஞ்சு எப்படி வெளியே வரதானே போறான் மாவன. வரட்டும், இனி நான் வந்துட்டேன்ல மாப்பிள்ள, நீ எதுக்கு கவலைப்படாத. கூட வச்சிருக்கீங்க. நான் கொல்லக்கூடாது விட்டுட்டு வந்த ராசு படையாச்சு அம்மாவை நீங்க கொல்லிட்டீங்களேடா. என்னையும் பாட்டர் இந்த கதிக்கு ஆக்கிட்டாயா இவன். இவன் போட்டோம் அவன் மட்டும். ராசு படையாச்சு ஐயா, வெளியே வராதீங்க. சத்தம் போடாத தொலைச்சிட்டு இருக்காங்க. ஐயா, உங்க ஊரே சாவட்டும்னு சாப்பாட்டுல விஷத்தை வச்சது இந்த பாவிதாயா. ஆனா நம்ம அம்மாவை கொண்டது நாங்க யாரும் இல்லையா.
சாராயம் காய்ச்சறதுக்காக தண்டனை கொடுத்தீங்களே மாதவராய, அந்த பாவிக தாயா கொண்டாங்க. ஆனா அவனுங்களை நான் அடிச்சு போட்டு வந்துட்டேன் ஐயா. அதுக்காகத்தான் மாப்பிள்ளை என்ன சத்தம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். எங்க எல்லாருடைய உயிரே போனாலும் சரி, ஒருத்தர் உங்களை தொட கூட விட மாட்டோம். இல்ல ஆமையா, நீங்க போகாதீங்க. போனா அவங்களை கொன்னுடுவானுங்க. முதல்ல ஒரு ஆஸ்பத்திரிக்கு தூக்குவாங்க. ஐயா, மணிமா ரொம்ப நல்லவன். அவன் தான் உங்களை தப்பா புரிஞ்சிட்டு இருக்கான். வேணாம் தம்பி, விலகுங்க விலகுங்க, நில்லு. இது புனிதமான இடம், இங்க யாரும் வராத. நான் கீழே வரேன். என்ன வெற்றியா வெட்டு, குத்திரியா குத்து. நீங்க என் மேல அன்பு வச்சிருக்கிறது உண்மைன்னா கீழே எனக்கு என்ன நடந்தாலும் சரி, இந்த சட்டையை தாண்டி யாரும் வரக்கூடாது. தம்பி, வரவே கூடாது. நான் ஏன் தெரியுமா இவ்வளவு பேரை கூட்டி வந்திருக்கேன்? இவங்க எல்லாம் உனக்கு சப்போர்ட்டா இருப்பாங்கன்னு தான். இவங்க சப்போர்ட் எல்லாம் வேணாம், நீயே ஒண்டியா வர்றப்ப நான் மட்டும் என்ன சப்பையா இருவரேன். நம்ம ரெண்டு பேர்ல யார் ஜெயிக்கிறோமோ அவங்க கையில இந்த கத்தி இருக்கணும். தோக்கிறவன் இங்கே சாவணும். வா. இங்க யாரு ஜெயிக்கிறது யாரு தோக்குறதுங்கிறது முக்கியம் இல்ல. நான் தோத்தவனாவே இருந்துட்டு போறேன். இப்பவாச்சு நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளு. என்னத்தர பொறுமையா கேளு. வாடா வா. வேணாம், நான் சொல்றத கேளு. வேணாம். என்ன வேணாம்? வேணாம், நான் சொல்றத கேளு. வேணாம். என்னடா என்ன வேணாம்? நில்லுங்க. இதுக்கு மேல யாரும் ஒரு அடி கூட முன்னால எடுத்து வைக்க கூடாது. எனக்கு என்ன ஆனாலும் சரி, யாரும் வரக்கூடாது. நில்லுங்க. தயவு செஞ்சு யாரும் கீழே வராதீங்க.
கொல்லுன்னு தான் வந்தேன். நான் தோத்துட்டேன். நான் உயிரோட திரும்பி போக மாட்டேன். என்ன கொல்ல கொல்ல. நீ சாவக்கூடாது. நான் உன்னை அடிச்சது உன்னை தோக்கடிக்கிறதுக்கோ சாவடிக்கிறதுக்கோ இல்லை. இங்க யாரும் ஒரு சொட்டு ரத்தம் கூட சிந்தக்கூடாதுன்னு தான். நீ கெட்டவன் இல்லை, நல்லவன். நீ இந்த நிலைமைக்கு ஆளானது யாரால தெரியுமா? இவங்களால. சந்தையில பாம்பு கடிக்க வந்தப்ப நான் காப்பாத்தினதை தப்பா பிரிச்சுக்கிட்டு அழுதாலே அது இவ தப்பு. அங்க வந்த நீ என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு விசாரிக்காம என்னை கட்டி வச்சு அடிச்சியே, அது உன் தப்பு. அங்க நடந்ததை யாருக்கிட்டமே சொல்லக்கூடாதுன்னு நான் சத்தியம் வாங்கினதுக்கு அப்புறமும் அதை போய் சொன்னானே என் டிரைவர் வேலு, அது அவனோட தப்பு. அவன் பேச்ச கட்டுக்கிட்டு அங்க என்ன நடந்தது ஏது நடந்தது ஒரு வார்த்தை கூட கேட்காம எனக்கே தெரியாம ஊரே வந்து எரிச்சாங்களே, அது இவங்க தப்பு. இவ தப்பு பண்ணிருக்கான், நீ தப்பு பண்ணிருக்க, அவன் தப்பு பண்ணிருக்கான், இவங்க எல்லாரும் தப்பு பண்ணிருக்காங்க. நான் என்ன தப்பு பண்ணேன்? ஆனா நானும் தப்பு பண்ணிருக்கேன். உங்களை எல்லாரையும் விட பெரிய தப்பு பண்ணிருக்கேன். கடைசி வரைக்கும் இந்த ஜனங்களுக்காகவே வாழணும்னு நினைச்சேன் பாரு, அதான் நான் பண்ண பெரிய தப்பு. இது தப்புனா குத்து, மாத்திரம் தீர வரைக்கும் குத்து குத்து. சந்தேகப்பட்டு நான் ஒன்று அனுப்பல. பரம்பரை எரிஞ்சுக்கிட்டு நம்ம வீட்டு அடுப்பு அமைஞ்சிடக்கூடாது. உன்னை நான் காப்பாற்றணும், அதனால தான் அனுப்பினேன். பாண்டி அவசரப்பட்டதால மதுரை எரிஞ்சது, ராவணன் அவசரப்பட்டதால இலங்கை எரிஞ்சது, நீ அவசரப்பட்டதால தான் ஊரே எரிஞ்சது. இனியாச்சும் பொறுமையாரு.